ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் ஸ்வீட் அண்ட்ஸ் பேங்கிள்ஸின் கிருஷ்ண ஜெயந்தி, அவங்க இல்லத்தோட கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து இது எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன். இதில் வந்து கிருஷ்ணர் வந்து நாங்கள் வருஷம் கும்பிடும் போதெல்லாம் ஒரு கிருஷ்ணராக நாங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டே வருவோம். இந்த கிருஷ்ணர் எல்லாமே வருஷத்துக்கு ஒரு முறை இருக்கிறதால, நிறைய கிருஷ்ணர் இருக்கிறதால கொலு மாதிரி இது இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி கிருஷ்ணரை வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா 5 டேஸ்க்கு அதாவது மொதல் நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணி 5 நாளுக்கு அந்த கொலு இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு கிருஷ்ணரை அழகாக நாங்கள் எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வர்றதுலேருந்து கிருஷ்ணரை பாதம் பண்ணி எப்படி வந்து சாமி கும்பிட்றோம் அப்படின்றது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். வீடியோவில் வந்து இதில் வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்க முடியல. அது மாதிரி சில இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றதால இந்த மாதிரி சோலோவான ஒரு இது பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு அலங்காரம் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அதனால் அலங்காரம் பண்ணுறது தான் கிருஷ்ணருக்கு பிடிக்கும். அது அலங்காரத்தை நாங்கள் வந்து கண்டிப்பாக எப்போவுமே வருஷம் பண்ணிவிடுவோம். அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற பலகாரங்கள் எல்லாமே நாங்கள் பண்ணி வைப்போம் அவருக்கு. வீட்டில் செய்கிற பலகாரங்கள், அப்புறம் பழங்கள், அவருக்கு பிடிச்ச வெண்ணெய், பால், தயிர். இங்கே பாருங்கள், இதில் இந்த வருஷம் உரியெல்லாம் கூட இருந்துச்சு. நாங்கள் அதெல்லாமே வந்து செட் பண்ணியிருக்கோம். அந்தந்த கிருஷ்ணருக்கு எல்லாமே அழகாக பூ வச்சு வருஷம் வாங்கின கிருஷ்ணர் சிலைகள் எல்லாமே அழகாக இருக்குது. புது கிருஷ்ணருக்கு இன்னும் கூட கொஞ்சம் அலங்காரம் அதிகமாக இருக்கும். இப்போ பால், தயிர், நெய், வெண்ணெய், பாயாசம், பால் சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாமே வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பக்கத்தில் வச்சுருப்போம். அதுக்கு அடுத்த படியில் எல்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் இருக்கும். அப்புறம் அந்த சீடை, தட்டை, எள்ளு, அவல், எள்ளுருண்டை, அவல் முக்கியமாக வந்து அவல் பாயசம் இருக்கும். அவல் வந்து பால் ஊற்றி அவல் கண்டிப்பாக வைப்போம் பக்கத்தில். அதே மாதிரி இது மாதிரி வீட்டில் இருக்கிற குட்டி பசங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி ராதை வேஷம், கிருஷ்ணர் வேஷம் போட்டு அந்த கிருஷ்ணர் வந்து உள்ளே கூட்டிகிட்டு வரோம். இது ஒரு எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தது இந்த சமயம். கிருஷ்ணர் உள்ளே வந்த புது கிருஷ்ணர் இந்த வருஷத்தோட கிருஷ்ணர். இவரை வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா இவரை வந்து அவருக்குன்னு ஒரு ஸ்டேஜ் குட்டியாக போட்டு வச்சுருக்கோம். அதில் வந்து உட்கார வைப்பாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படியும் கிருஷ்ணரை கும்பிடலாம், ஒரே ஒரு குட்டி கிருஷ்ணரை வச்சும் கும்பிடலாம். அது வந்து அவங்கவுங்களோட மனசு எப்படி சாமி கும்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் கும்பிட முடியும். ஆனால் எனக்கு இந்த மாதிரி கிருஷ்ணரை இவ்வளோ அழகாக கும்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து கும்பிட்றேன். ஒரே ஒரு சீடை, ஒரு பழம், இல்லை ஒரு பால் பாயாசம் வச்சு சாமி கும்பிட்டாலும் கிருஷ்ணர் எங்கே இருந்தாலும் வந்துடுவார். அவருக்கு முக்கியமானது அவல் பாயாசம், அவலில் செஞ்ச உணவு, வெண்ணெய், இதெல்லாம் தான். இதை நீங்கள் வாங்கி எங்கே வச்சாலும் கிருஷ்ணர் அந்த இடத்துல கண்டிப்பாக இருப்பார் அப்படின்றது என்னோட ரொம்ப பெரிய நம்பிக்கை. கிருஷ்ணர் ரொம்ப எளிமையான கடவுள் தான். அவரை இந்த மாதிரி சந்தோஷமாக அவருக்கு பிடிச்சதெல்லாம் கொடுத்து வணங்கும்போது நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து எனக்கு இவரை கும்பிட ஆரம்பித்ததுலேருந்தே இருக்குது. அதனால் எனக்கு இந்த கிருஷ்ணரை ரொம்ப பிடிக்கும். நம்புகிறவங்களுக்கு அவர் உண்மையிலே கடவுள், நம்பாதவங்களுக்கும் அவருக்கு கடவுள் தான். ஏன்னா பொறுமை அப்படின்றதும் கிருஷ்ணர் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்காகவும் நம்ம பொறுமையாக இருக்கணும். ரொம்ப வந்து கஷ்டங்களை கடவுள் கொடுக்குறாங்கன்ட்டு நினைக்கக்கூடாது. ஒரு வகையில் நல்லதுக்காக அப்படின்றத நினைக்க சொல்லி கொடுத்ததும் எனக்கு இந்த கிருஷ்ணர் தான். ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபஸ்ட்டு கடவுள் எனக்கு வந்து கிருஷ்ணர்னு சொல்லலாம். இந்த கிருஷ்ண ஜெயந்தியை இந்த வருஷம் இப்படி கொண்டாடினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. நானும் ரொம்ப ஹாப்பி. இப்போ எல்லாருமே பஜனை பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து சாமிக்கு வந்து ஆரத்தி எடுப்போம். இந்த ஆரத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு மங்கள ஆரத்தி லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு பஜனை பண்ணிவிட்டு மங்கள ஆரத்தியெல்லாம் எடுத்துகிட்டு தீர்த்தம், பிரசாதம் எல்லாமே கொடுப்போம். அப்புறம் சுமங்கலிக்கு எல்லாருக்கும் வந்துட்டு வெத்தலை பாக்கு, தாம்பூலம் வச்சு கொடுப்போம்.
இதோட இந்த கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் வந்து எங்களுக்கு நிறைவடையுது. இவ்வளோ நேரம் எங்களோட சேனலை பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது எப்படி எல்லாருக்கும் இது ஏன் சேனலில் போட்டிருக்கேன்னா, இப்படியும் கிருஷ்ணரை கும்பிடலாம். அதாவது எல்லாரும் ஃபேமிலியாக ஒன்றா இருக்கணும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல. இப்போ கடவுள் பேரை சொல்லி எல்லோரும் ஒன்றா இருக்கிறோன்னா அது நல்லது தானே. அப்போ அந்த கடவுளை நம்ம கும்பிடணும் தானே. நம்ம எல்லோரும் ஒத்துமையாக இருக்கிறது கடவுளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். அதனால் வாய்ப்பு கிடைக்கும்போது எல்லோரும் ஒத்துமையாக சந்தோஷமாக சாமி கும்பிடுங்க. ஒத்துமையாக எல்லோரும் சாப்பிடுங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். கிருஷ்ணருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நான் வந்து இதை முடிக்கிறேன். இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்துட்டு நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.